நம்ம நோக்கம் படிக்கிறோம், சரி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, தவிர்க்க முடியாத காரணத்தால நம்ம 5 மணி வரையும் வச்சுக்கோம். 1 hour தான் இருக்கு, வாங்கிலாம் வராமே ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம நோம்பு விட்டா அதுக்கான கூலியாக தச்சுவானா நோம்பு புரிஞ்சுப்பான். சகோதரி ஒரு அழகான கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், நோன்பு காலத்தில் நம்ம நோன்பு வச்சுருக்கிறோம். அந்த நோன்பு வச்சிருக்கிற காலத்தினுடைய ஒரு இறுதி நேரம், உதாரணத்துக்கு ஒரு 6 மணிக்கு நோன்பு திறக்கிற நேரம்னு வைங்களேன். ஒரு 5 மணி வாக்கில் அவங்களுக்கு ஒரு வாந்தி பேதியோ அல்லது உடல்நிலை முடியாமலோ வேறு சில காரணங்களாலோ அவங்க நோன்பை விடுகிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், அல்லாஹ் அந்த நோன்பு வைத்ததுக்கான கூலியை தருவானா அல்லது நம்ம அந்த நோன்பை இன்னொரு நாளைக்கு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் கேள்வி. ஓகே, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நோன்பு என்பது அதை முழுமையாக மகரிப் வரைக்கும் இஃப்தார் வரைக்கும் கொண்டு வந்து நோன்பு திறக்கிறதா முழுமைப்படுத்துறது. இப்போ இவங்க முழுமைப்படுத்த முடியாம பாதியிலேயோ 5 மணிக்கோ 3 மணிக்கோ 2 மணிக்கோ உடல்நிலை ஏதாவது ஒரு காரணத்தினால் அவங்க நோன்பு திறக்கிற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அவங்க தாராளமா நோன்பு திறந்துக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கம் ரொம்ப லேசானதாக இறைவன் தந்திருக்கிறான். யாரையும் சிரமப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ எந்த அமலையும் இறைவன் நமக்கு தரவே இல்லை. ரொம்ப லேசான ஒரு மார்க்கம். இப்போ இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நோன்பு விடுற காலம் வந்தா நம்ம விட்டு ஆகணுமா? சில பேர் நினைப்பாங்க, இப்படியாவது இன்னும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி நோன்பு திறந்துருவோம். அது அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ் எந்த மனிதரையும் சிரமப்படுத்தி ஒரு அமலை செய்ய சொல்லி விரும்பவே இல்லை. இந்த செய்தி, இந்த அமல்களை பற்றி இறைவன் சொல்லும் பொழுதுதான் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்குட்பட்டே தவிர சோதிப்பதில்லை. இந்த செய்தியை இறைவன் அவன் சார்ந்த அமலுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். எந்த அமலா இருந்தாலும் சரி, உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை நிறைவேற்றுங்க. முடியாம சிரமப்படுத்திக்கிட்டு தொழுகிறதோ, முடியாம திறமப்படுத்தி நோன்பு வைக்கிறதோ, முடியாத காலத்துல என்னால உடம்பு முடியல, நோய்வாதிப்பட்டவனா இருக்கிறேன், கால் பிரச்சனை உள்ளவனா இருக்கேன், உடல் பிரச்சனை உள்ளவனா இருக்கேன், எப்படியாவது நான் போய் ஹஜ் பண்ணிட்டு வரேன் கஷ்டத்தோட, அல்லாஹ் விரும்பல. உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் தந்திருந்தால் போய் செய்யுங்க. பொருளாதாரத்தை மட்டும் தந்திருக்கான், ஆரோக்கியம் செய்ய தரலையா, வேண்டாம். அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்க மாட்டான். எப்போ உங்களுக்கு கேள்வி வரும்னா, எப்பொழுது அதுல நீங்கள் முழுமையாக சக்தி படைத்தவரா இருக்கீங்களோ அப்பதான் அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். சக்தி இல்லை என்றால் கேள்வியே கேட்க மாட்டான். ஏன்னால் நின்று தொழுகிற சக்தி என்கிட்ட இல்லை, நான் உட்காந்துதான் தொழுகிறேன். இப்போ அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பானா? கேட்கவே மாட்டான். ஏன்னா என்னால் நின்று தொழுகக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை, அதனால உட்காந்து தொழுகிறேன். ஆனா இல்ல, அல்லாஹ்வுடைய அருள் என்னன்னு சொன்னா, நின்று தொழுதால் உங்களுக்கு என்ன கூலியோ அதே கூலியை உட்காந்து தொழுன்னு கொடுப்பான். எனக்கு முடியல, அதனால உட்காந்து தொழுகிறேன். ஆனா அல்லாஹ் எனக்கு எந்த கூலி கொடுப்பான்? நின்று ஒரு தொழுதால் என்ன நன்மையோ அதே முறையில் நன்மைனா ஒருத்தருக்கு உட்காந்து தொழுதா அல்லாஹ் நன்மை தந்துருவான். ஆனா ஒருத்தருக்கு நின்று தொழுக முடியும், ஆனா உட்காந்து தொழுகிறாருன்னா நின்று தொழுகையினுடைய நன்மையில பாதி தான் அல்லாஹ் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க, ஒரு நின்று தொழுதால் என்ன நன்மையோ அவருக்கு உடல் எடை முடிஞ்சிருக்கிற நேரத்துல உட்காந்து ஆசைப்படுறாரு, சரி உட்காந்து தொழுவுங்க பிரச்சனை இல்லை. ஆனா நின்று தொழுவர்களே பாதி நன்மை யாருக்கு? உட்காந்து தொழுவர்களுக்கு. ஆனா முடியாதவருக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். இப்ப இங்கே அவங்களுக்கு முடியல, 4 மணி 5 மணிக்கு இயலாத ஒரு சிரமம் ஏற்படுதுன்னு சொன்னா தாராளமா நீங்க நோன்பை விட்டுடலாம். அந்த நோன்பு காலங்கள் நீங்க முடியாம வச்சிருந்தீங்கன்னா அதுல என்ன கூலியோ அல்லாஹ் அதற்கு கூலி தருவான். ஆனால் மற்றொரு நேரத்திலே நீங்கள் அந்த நோன்பை பரிபூர்ணப்படுத்தியே ஆகணும். அப்ப முடியாம விட்டுருக்கீங்க, பிரச்சனை இல்லை, அல்லாஹ் உங்களை கட்டாயப்படுத்தல. ஆனா எந்த நியத்தோட நீங்க நன்மைக்காக எவ்வளவு முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சீங்க, அந்த கூலி உங்களுக்கு உண்டு. அல்லாஹ் வீணடிக்க மாட்டான். எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான். அணு அளவு கூட அல்லாஹ் வேஸ்ட் பண்ணவே மாட்டான். நீங்க 5 மணி வரைக்கும் வச்சீங்களா, அதுக்குள்ள கூலி என்னவோ தருவான். ஆனா நோன்பு நம்ம பரிபூர்ணப்படுத்தல இல்ல, அது முழுமைப்படுத்தல இல்ல, அதனால அந்த நோன்பை இன்னொரு நாளைக்கு நம்ம வச்சுதான் ஆகணும் என்பதை புரிஞ்சு கொண்டால் இறைவன் நாம் உழைத்ததற்கான கூலியும் உண்டு, இன்னொரு நாள் நோன்பு வைத்ததற்கான கூலியும் உண்டு. இறைவன் நமக்கு அது அந்த மாதிரி. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பு வச்சிருக்க காலத்துல ஒரு மறதியா சாப்பிட்டார், மறதியா ஒருத்தர் சாப்பிட்டார், நோன்பு வச்சிருக்கிறாரு, ஆனா நினைவு இல்லாம என்ன பண்ணிட்டாருன்னா சாப்பிட்டாரு. இப்போ அவருக்கு என்ன கூலி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் நோன்பு விட வேண்டாம், நோன்பை கண்டினியூ பண்ணட்டும். மரியாதையா சாப்பிட்டாரு, அவர் நோன்பை கண்டினியூ பண்ணட்டும். அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் அளித்திருக்கிறான். இறைவன் ரிஸ்க் அளிச்சிருக்கான். நீ சாப்பிடணும், அல்லாஹ் நாடிட்டான், சாப்பிட்டுட்ட. நீ குடிக்கணும்னு நினைச்சு அல்லாஹ் தண்ணி குடிக்க வச்சுட்டான், அதனால நோன்பை விட்டுறாது. ஆகா நான் தண்ணி குடிச்சிட்டேனே, மறதையா தண்ணி குடிச்சு சாப்பிட்டேனே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நினைவு வந்தோன்னு டக்குன்னு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளித்து விட்டான். அப்ப இறைவன் இந்த நோன்பின் மூலமாக இறைவன் கருணையைத்தான் விரும்புகிறானே தவிர இறைவன் நமக்கு கூலி தராம இருக்க மாட்டான். ஆனாலும் அந்த நோன்பு விடுபட்ட நோன்பு தான், இன்னொரு நாளைக்கு அதை நீங்க பூர்த்தி செஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ்.